வாங்க இன்றைக்கி கள்ளி முள்ளையான பார்ப்போம். தெரியுங்களா? கள்ளி முள்ளான். கள்ளி முள்ளான்னு பேர் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியலைங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுன்னு தெரியல. இது பேர் கள்ளி முள்ளான். பேர் பார்த்தீங்களா? தெரியுங்களா? இந்த இதை ஒடிக்கணும் வச்சிருக்குங்களா? கள்ளி முள்ளான். இது வந்துட்டு சாப்பிடலாங்க. இது எப்படி இருக்குனாக்கா கொஞ்சம் காரில் அடிக்கும். கொஞ்சம் வேறு ஒரு டேஸ்ட் என்னென்னா, ஒரு சுவை என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து எதுக்காகனாக்கா படியில் ஏறும்போது நம்மளோட மொழி வந்து சுளுக்குன்னு வலிக்கும். சுளுக்குன்னு வலிக்கும். அதுக்காக அது வந்து வலுவழுப்பு தன்மை இந்த மொழியில் இல்லைங்கிறதுக்காகத்தான் அந்த சுளுக்கு மாதிரி சுரியர்னு வலிக்குங்க. அதுக்காகத்தான் அது வந்துட்டு இந்த மாதிரி இலசை எடுத்து கொஞ்சம் மறந்த போதும். இந்த மாதிரி இலசை எடுத்து கொஞ்சம் புளி கொஞ்சம் போல், அப்புறம் கடலப்பருப்பு, குழம்பு போகிற கடலப்பருப்பு கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூடு, உளுந்தம்பருப்பு, மிளகா வறுத்தல் கொஞ்சம் ஒரு 2 இருந்தால் போதும். நான் எடுத்து வச்சு இது ரெண்டையும் மூணுமே நல்லா வறுத்துக்கிட்டு இதை வந்து உள்ளார போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டை அரைச்சி துவையலாக நம்ம சாப்பிடலாம். நல்லதுங்க. மொழி இந்த மாதிரி வலிப்பதற்கு சுளுக்குன்னு படியேற முடியாது, வலிக்கும். அப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் என்ன வேலை செய்கிறோம்னாக்கா கொத்தனார்கிட்ட தான் வேலை பார்க்குறோம், கையாளுங்க. நான் வந்துட்டு அப்போ வந்து இந்த படியில் வந்து சிமெண்ட்டு மூட்டையை தூக்கிட்டு போகணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 18 படி இருக்கும், 22 படியும் இருக்கும், ஒரு 10 படி இருக்கும், 12 படியும் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து சுமக்கணும். இதை வந்து அதாவது சிமெண்ட்டு சுமக்கணும், செங்கல் சுமக்கணும், மணலும் மேலே சுமக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த முழி சுளுக்கெல்லாம் சுளுக்குன்னு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா எங்களால் நடக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்றதுனால தான் இயற்கையான விஷயங்கள் சிலதை வந்து நாங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு தான் அதை வந்துட்டு என்னால் வந்து மேலே சுமந்து போய் போட முடியும். அப்போ 10 கல் செங்கல் வைக்கணும். ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து எவ்வளோ வெயிட் வரும் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு தூக்கி நம்ம மேலே சுமந்து போகணும். சுற்றி கூட 2வது மாடிக்கெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டி வரும். அப்படி சூழ்நிலையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் சாப்பிட்டா தான் இந்த படியில் ஏறுறப்போ சுளுக்குன்னு வலிக்கிறது இதெல்லாம் வந்து தீரும். நான் அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நிறையா இப்போ கேட்குறாங்க. நிறையா அனுப்பிச்சி விட்ருக்குறேன். இப்போ வந்துட்டு போது அதிகமானவர் வந்து கேட்குறாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுவும் தேடி பிடிங்கிருக்கிறேன். இதில் பச்சை கலராகவும் இருக்கும், ரொம்ப பச்சையாகவும் இருக்கும். அது ஒன்று, இது ஒன்று இருக்குது. இப்போ நான் கொரியர் சர்வீஸே அனுப்பணுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வரத்து வந்து ரொம்ப கம்மி தான். வீட்டில் வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி ஜாடியில் வச்சு வளர்க்குறது, அழகுக்காக வளர்த்து இந்த மாதிரி இலசாக இருக்கும்போது பிடிங்கி இந்த மாதிரி சாப்பிட்றதுங்க. நல்லாயிருக்கும். நல்ல விஷயம்.